வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 28th of January டியூஸ்டே. இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே இங்கே ஒரு பிரேக் அவுட் ஒன்று கிடச்சிது. பிரேக் அவுட் கிடச்சோடனே இந்த இடத்துல வந்து எங்கே ட்ரேட் எடுக்கலான்னா இந்த க்ரீன் லைன் கிட்ட வந்தோடனே ட்ரேட் எடுக்கலான்னு இருந்தேன். ஓகே, க்ரீன் லைனு ரீடெஸ்ட் பண்ணிச்சு, திருப்பி அதுக்கு வந்து ஒரு ஹையர் ஹை வச்சா ட்ரேட் எடுக்கலான்னு பார்த்தேன். ஓகே, அந்த லைனை வந்து டச் பண்ணிச்சு, ஒரு மார்க் பண்ணிக்கிறேன், இதான் என்னோடய ட்ரேட் ஏரியா சொல்லிவிட்டு இந்த இடத்துல நான் ஒரு ட்ரேடு எடுத்தேன். என்ன ட்ரேட்னா ஒரு புல்லிஷ் ட்ரேட் எடுத்தேன். ஓகே, இதை வந்து பார்த்திங்கன்னா நான் புட்டோட சார்ட்டில் வந்து போட்டு பார்த்தேன். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ்டாக இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பேரிஷ் ட்ரேட் எடுக்கலாம் சொல்லிட்டு ஒரு பேரிஷ் ட்ரேடை நான் எடுத்துட்டேன். அது என்னன்னா பேர் புட் ஸ்ப்ரெட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரேடு வந்து ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னா, ஒரு அயன் ஃப்ளையரில் வந்து பேட்டர்னில் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தேன், ஒரு ஹையர் சைடில் பிரேக் அவுட் பண்ணாலும் ஒரு ப்ராஃபிட் லேக்கை புக் பண்ணணும், ஒரு லோயர் சைடில் வந்து பிரேக் அவுட் ஆனாலும் ஒரு வந்து ப்ராஃபிட் லேக்கை புக் பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் மார்க்கெட் ரொம்ப வந்து வால்டைலாக இருந்தது. மேலே பார்த்திங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸும் ஹிட் ஆச்சு, திருப்பி அதுக்கு மேலேயும் போகல. கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டையும் ஹிட் ஆச்சு, அதுக்கு கீழேயும் வந்து போகல. ரீடெஸ்ட் ஆகி ஒரே கன்ஃபியூஷனாக உள்ள பொசிஷனை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த செகண்ட் டைம் வந்து இந்த பாட்டம் வந்து ரீடெஸ்ட் பண்ணிச்சு. ஓகே, இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் லேக்கை புக் பண்ண சொல்லிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் ஷேட்டில் இருக்க பொசிஷனை வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டேன். அப்புறம் என் பொசிஷன் இப்படி தான் இருந்தது. இங்கே பார்த்திங்களா, இதை வந்து நான் ஒரு ப்ராஃபிட் லேக்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து கிக் ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய வியூ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாகவே தான் இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல, ரொம்ப கன்சல்டேட் ஆகிட்டு ஒரு ட்ரையாங்கிள் ரேஞ்சில் இருந்தது. சரி, ஓகே, இந்த ஹையை யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராஃபிட் லேக்கை வந்து புக் பண்ணிட்டோம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய புல்லிஷ் பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னோடய ட்ரேடு வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய செகண்ட் ட்ரேடு நல்லா கன்சல்டேட் ஆகிடுச்சு. இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் ட்ரேடு ஒன்று எடுத்திருந்தேன், புல் புட் ட்ரேட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துலேயே வந்து ஹையை பிரேக்கப் பண்ணி நல்லா வந்து திருப்பி வந்து நம்ம ஏற்கனவே மார்க்கெட் ஓப்பன் ஆன ரெசிஸ்டன்ஸ் கிட்டேயே போய்ட்டு ஹிட் ஆகிட்டேன்னு நினச்சேன். எனக்கும் பார்த்திங்கன்னா இந்த லோயர் சைடில் ஒரு பிவட் பாயிண்ட் சப்போர்ட் இருந்தது. அதனால் என்னோடய பொசிஷனை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ட்ரேடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பை பை.